ஒரு நேரத்திற்கு ஒரு அடி எடுத்து வைத்தல். அமைதியை உணர்வதற்கு நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் என மக்கள் எண்ணுகிறார்கள். இந்த நம்ப முடியாத பொய்யை யார் ஆரம்பித்தார்கள்? நான் ஒரு குடும்பஸ்தன். என்னாலே எல்லாவற்றையும் விட்டுவிட முடியாது. என்னிடம் வீடு உள்ளது, எனக்கு பிள்ளைகள் உள்ளார்கள், எனக்கு பொறுப்புகள் உள்ளன. எனவே மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னால் அமைதியை அடைய முடியாது என்பார்கள். நீங்கள் எதையுமே விட்டுவிட தேவையில்லை. அமைதி உங்களின் உள்ளே இருக்கும் பொழுது வெளியே என்ன நடைபெறுகின்றதோ அது எந்த ஒரு வித்தியாசத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை. நாங்கள் தேடுகின்ற அமைதி எங்கே உள்ளது? எங்களின் உள்ளே உள்ளது. அது எங்கே உள்ளது என மக்கள் கூறுகின்றார்கள். அது மலை உச்சியிலே உள்ளது என்பார்கள். மலை உச்சியில் அமைதி உள்ளது என நீங்கள் எண்ணுகிறீர்களா? இல்லை. புயல் வரும் பொழுது அங்கு சூழ்நிலை மிகவும் பயங்கரமானதாக இருக்கும். ஆனால் எங்கே அமைதி உள்ளதோ அங்கு நாம் தேடுவதில்லை. எங்களின் உள்ளே தேடுவதில்லை. ஒரு கணம் சரியான ஒன்றை தேர்ந்தெடுப்பது நமது வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய உள் அமைதி, கவனக்குவிவு, நிறைவு மற்றும் அமைதியை நோக்கிய ஒரு பயணத்தின் ஆரம்பமாக இருக்க முடியும். நாங்கள் இந்த மூச்சின் வல்லமையை மறந்து விடுகின்றோம். அதனால் நாங்கள் தேடுவதற்கு தயாராகின்றோம். நாங்கள் ஒரு புத்தகத்தை வாசிக்க அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு செல்வதற்கு திட்டமிடுவோம். ஆனால் இங்கே ஏதோ ஒன்று நடைபெறுகின்றது. உங்களது மூச்சு. மக்கள் அமைதிக்காக ஏங்குகிறார்கள். அமைதி ஒரு ஆடம்பரம் அல்ல. அமைதி காற்றை சுவாசிப்பது போன்று, உணவை உண்பது போன்று, இருப்பிடம் தேவை என்பது போன்று அவ்வளவு முக்கியமானது. ஏனெனில் அது இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு உள்ளத்தினதும் அடிப்படை தேவையாகும். அமைதி என்பது ஒரு புதிய எண்ண கருத்து அல்ல. மனித சரித்திரத்தில் போர்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலங்களில் இருந்து ஒரு குரல் மீண்டும் மீண்டும் அமைதிக்காக குரல் கொடுத்திருக்கின்றது. உண்மையான அமைதி, நிஜமான அமைதி, ஒவ்வொரு மனிதனாலும் உணரப்பட்ட அமைதிக்காக குரல் கொடுத்திருக்கின்றது. அமைதி என்பது மனிதனின் உள்ளத்தில் இருந்து வருகின்ற ஒன்று, மனத்தில் இருந்து வருவது அல்ல. ஒரு மனிதன் அமைதியில் இருக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? அங்கே அவன் ஒன்றை கண்டுகொள்கின்றான். அங்கே எளிமை உள்ளது. அங்கே ஒன்றின் மதிப்பறிந்து நன்றி பாராட்டும் தன்மை ஏற்படுகின்றது. அங்கே நன்றி உணர்வு ஏற்படுகின்றது. அதுதான் நடைபெறுகின்றது. எனது தேவைகளும் உங்களது தேவைகள் போன்றவையே என ஒருவரை ஒருவர் கண்டு கொள்ளுதல் நடைபெறுகிறது. அது அதிகாரம் பற்றியது அல்ல, அது அழித்தல் பற்றியது அல்ல. ஆனால் எது பெருமதி வாய்ந்ததோ அதனை பாதுகாப்பது பற்றியது. எங்களுக்கு தரப்பட்ட அன்பளிப்பின் பெருமதியை உணர்ந்து அதற்காக நன்றி செலுத்துவது பற்றியது. அது உயிர் வாழ்வதை பற்றியது. நான் எனது 4 வயதில் இருந்து அமைதி பற்றி பொதுமக்களுக்கு பேசி வருகின்றேன். ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவனை ஒரு மனிதனாக பார்ப்பதுதான் எனது முயற்சியாக உள்ளது. ஒரு பெண்ணாகவோ, ஒரு ஆணாகவோ, ஏழையாகவோ, செல்வந்தனாகவோ, இந்தியனாகவோ, ஆப்பிரிக்கனாகவோ அல்ல. நான் ஒருவரை பார்க்கும் பொழுது நான் ஒரு மனிதனை பார்க்க விரும்புகிறேன். உலகம் எனக்கு இல்லை. அவர் ஒரு கிறிஸ்தவன், அவர் ஒரு முஸ்லிம், அவள் ஒரு இந்து, அவர் ஒரு அமெரிக்கன், அவர்கள் நேபாளிகள், அவள் ஒரு ஸ்ரீலங்கன், அவர் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்துள்ளார், இவர் கனடாவில் இருந்து வந்துள்ளார் என நான் அறிந்திருக்க வேண்டும் என சொல்கின்றது. எனது வாழ்க்கை முழுவதிலும் ஒருவர் கிறிஸ்தவனா, முஸ்லிமா, இந்துவா, பெண்ணா, ஆனா, செல்வந்தனா, ஏழையா என பார்ப்பதில் எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்ததை நான் காணவில்லை. அவ்வாறு நல்ல விஷயம் எதுவுமே நடந்ததில்லை. நான் மக்களை பார்க்கும் பொழுது நான் அவர்கள் மேல் அன்பை உணர்கின்றேன். ஏனெனில் அவர்கள் மனிதர்கள். அவர்களது மூச்சு அவர்களை எடை போடவில்லை என்றால் அவர்களை எடை போடுவதற்கு நான் யார்? மூச்சு அவர்களின் உள்ளே வருகின்றது. மூச்சு என் உள்ளே வருகின்றது. ஏன் அமைதி நிலவ முடியாது என்பதற்கு ஒவ்வொருவருக்கும் அவர்களது காரணங்கள் உள்ளன. சிலருக்கு 2, 3, 4, 5, ஏன் நூற்றுக்கணக்கான காரணங்கள் இருக்கலாம். ஏன் அமைதி நிலவ வேண்டும் என்பதற்கு என்னிடம் எத்தனை காரணங்கள் உள்ளன தெரியுமா? அமைதி ஏன் நிலவ வேண்டும் என்பதற்கு என்னிடம் 8 பில்லியன் காரணங்கள் உள்ளன. ஏனெனில் இந்த பூமியில் அத்தனை மக்கள் வசிக்கின்றார்கள். உங்களில் உள்ளே இருந்து ஏதோ ஒன்று உனது வாழ்வில் அமைதி தேவை என கூறுகின்றது. நீங்கள் அதனை பல பெயர் கொண்டு அழைக்கலாம். அது வெவ்வேறு வார்த்தைகள் பற்றியது. அதனை நீங்கள் அமைதி என அழைக்கலாம். அதனை நீங்கள் மகிழ்ச்சி என அழைக்கலாம். அதனை நீங்கள் ஆனந்தம் என அழைக்கலாம். அதனை நீங்கள் பேரின்பம் என அழைக்கலாம். அது பரவாயில்லை. ஆனால் அந்த அமைதி எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளேயும் உள்ளது. மனிதர்கள் என்ற ரீதியில் எங்களுக்கு ஒரு தேவை உள்ளது. இந்த தேவை சமுதாயங்களினால் உருவாக்கப்பட்ட தேவை அல்ல. ஆனால் நிறைவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான தேவை உள்ளது. அமைதியில் இருக்க வேண்டும்,
என்ற ஒரு அடிப்படையான தேவை உள்ளது. அமைதி என்ற வார்த்தையை கூறுவது இலகு. ஆனால் அமைதி என்றால் என்ன? அது வெறுமனே காற்றின் ஒலியை கேட்பதா? இல்லை. போக்குவரத்து நெரிசல் இல்லாது விமானங்களினதோ அல்லது புகை இரதங்களினதோ இரைச்சல்கள் இல்லாத இடமா? அல்லது அமைதி என்பது ஒரு உணர்வா? எண்ணங்களில் இருந்து உதிக்காத ஒரு மறுக்க முடியாத உணர்வா? எங்களிடம் வருகின்ற எல்லாமே எண்ணங்களில் இருந்து உதிப்பவைதான். எங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் பொழுது எல்லாம் நான் விரும்புகின்றது போன்றே நடைபெறுகின்றது என்ற எண்ணம் தோன்றுகின்றது. எங்களுக்கு கெட்ட செய்தி கிடைக்கும் பொழுது இது ஏன் எனக்கு நடைபெறுகின்றது என எண்ணுகின்றோம். அமைதி என்பது வரைவிலக்கணங்களால் நிறைந்த இடமல்ல, ஆனால் உணர்வுகளால் நிறைந்த இடமாகும். நாங்கள் அமைதியற்ற தன்மை அடைவதற்கு பெரிதாக ஒன்றும் நடைபெற தேவையில்லை. போக்குவரத்து நெரிசலில் யாராவது ஹார்ன் அடித்தால் அமைதியற்ற தன்மை ஏற்படுகின்றது. உங்களது மகனோ அல்லது மகளோ நான் தேர்வில் தோல்வி அடைந்து விட்டேன் என கூறும் பொழுது நீங்கள் குழப்பம் அடைகின்றீர்கள். எனவே அமைதி என்பது குழப்பம் அடையாமல் இருக்கும் ஒரு நிலையா? அமைதி என்றால் என்ன? இங்கே இருப்பதன் அர்த்தம் என்ன? உயிர் வாழ்வதன் அர்த்தம் என்ன? மூச்சு வந்து போகும். இந்த மூச்சு இது எங்கிருந்தோ வருகின்றது, பின்னர் அது எங்கோ செல்கின்றது. இந்த மூச்சில் இருந்து உயிர் வாழ்க்கை எனும் அன்பளிப்பு வருகின்றது. உங்களால் உயிர் வாழ முடிகிறது. உங்களால் மனமுவந்து ரசிக்க முடியும். உயிரோடு இருப்பதற்கு உங்களால் நன்றி செலுத்த முடியும். உங்களால் கருணையை உணர முடியும். கருணையாக இருக்க முடியும். எல்லாமே நன்றாக உள்ளது என்பதனை உங்களால் உணர முடியும். அமைதி உங்களின் உள்ளே உள்ளது எனும் பொழுது நீங்கள் அதனை ஏன் வெளியே தேடுகிறீர்கள்? நீங்கள் உண்மையிலே அமைதியை தேடுகின்றீர்களா? அல்லது உங்களது எண்ண கருத்துக்களை நிறைவு செய்பவற்றை தேடுகிறீர்களா? உங்களது வாழ்க்கையில் உண்மையான அமைதி உங்களுக்கு வேண்டுமா? அல்லது நான் அமைதியில் உள்ளேன், நான் அமைதியில் உள்ளேன், நான் அமைதியில் உள்ளேன் என தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்க விரும்புகிறீர்களா? எதனை நீங்கள் விரும்புகிறீர்கள்? உங்களின் உள்ளத்தில் நடனமாடும் அமைதியை விரும்புகிறீர்களா? அல்லது நான் அமைதியில் இருக்கின்றேன் என எழுதியுள்ள ஒரு அட்டையை விரும்புகிறீர்களா? நான் அமைதியில் உள்ளேன் என எழுதியுள்ள ஒரு அட்டையை அல்லது ஒரு டி-ஷர்ட் அல்லது ஒரு டாட்டூவை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் என்னால் உதவ முடியாது. என்னிடம் அவை இல்லை. உங்களுக்கு எவ்வாறான அமைதி வேண்டும்?